வணக்கம், வெல்கம் டு மஞ்சுஸ்ரீஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாக் ஃப்ரூட் சீட்ஸ் மசாலா ரைஸுங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து குவிக்காக முடிஞ்சிடும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? ஜாக் ஃப்ரூட் சீட் 100 கிராம், ரைஸ் 200 கிராம், பொட்டேட்டோ 1 நம்பர், green peas 50 கிராம், டொமேட்டோ 1 நம்பர், green chilli 2 நம்பர், shallots 50 கிராம், bay leaf 1 number, black cardamom 1 number, clove 3 number, cinnamon stick 1 inch, chilli powder half teaspoon, turmeric powder quarter teaspoon, garam masala half teaspoon, ginger garlic paste half teaspoon, oil, salt to taste. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் பேன் வச்சிடலாம். குக்கர் பேன் ஹீட் ஆன உடனே தேவைக்கேற்ற ஆயில் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வச்சுருக்கிற ட்ரை ஸ்பைசஸ் ஆட் பண்ணி வதக்கி விடலாம். அதுக்கடுத்து நம்ம வச்சுருக்கிற ஷாலட் அண்ட் க்ரீன் சில்லி போட்டு வதக்கி விட்டுடலாம். இங்கே வந்து ஆனியன் ரொம்ப ரோஸ்ட் ஆகணும்னு தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். பாருங்கள், ஆனியன் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கடுத்து நம்ம வச்சுக்கிற டொமேட்டோ போட்டு 1 மினிட் லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கலாம். அதுக்கடுத்து நம்ம வச்சுக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு வதக்கி விட்டுடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடும்போது எப்போவுமே கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நம்ம வச்சுக்கிற டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம வதக்கி விட்டுடலாம். அப்படியே டொமேட்டோ வந்து அப்பப்போ ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், 30 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம வச்சுருக்க ஜாக் ஃப்ரூட் சீட்ஸ், பொட்டேட்டோ, க்ரீன் பீஸ் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், அதுக்கடுத்து வந்து நம்ம வச்சுருக்கிற கரம் மசாலா போட்டுடலாம். போட்டுட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ரைஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் 1 கப் ரைஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். நார்மலாக டெய்லி நம்ம ரைஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். நான் வந்து இங்கே பாஸ்மதி ரைஸோ ஜீரா ரைஸோ எதுவும் ஆட் பண்ணல. நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணுற ரைஸ் தான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இதை போட்டுட்டு நீங்கள் ஒரு 1 மினிட் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் ரைஸை வந்து ரோஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கடுத்து இதுக்கு தேவைக்கேற்ற சால்ட் ஆட் பண்ணலாம். பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. அதுக்கடுத்து நான் குக்கரோட மூடியை போட்டு 4 விசில் வர்ற வரைக்கும் விட்டுடுறேன். பாருங்கள், 4 விசில் வந்துருச்சு. அதுக்கடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை வந்து நான் ஸ்டவ்லேருந்து இறக்க போகிறதில்ல, ஸ்டவ் மேலே தான் வச்சுருக்க போகிறேன். அது குக்கரோட ப்ரெஷர் இறங்கின பிறகு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ப்ரெஷர் இறங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அருமையான ஜாக் ஃப்ரூட் சீட்ஸ் மசாலா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டில் தென் பாய்.